அன்பு நேயர்களே வணக்கம். எத்தனையோ ஆன்மீக விஷயங்களை தெரிந்து கொள்ளுகின்றோம். நிறைய பாடல்கள், பாசுரங்கள், ஸ்லோகங்கள், அப்புறம் நிறைய உற்சவங்கள், அப்புறம் நமக்கு விரதங்கள் எல்லாம் இருக்கிறோம். எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் பெரிய அளவில் நமக்கு ஆன்மீகத்திலே ஒரு தெளிவு பிறக்க மாட்டேன் என்கிறதே அப்படிங்கிற ஒரு வருத்தம் எல்லாருக்கும் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஒரு விஷயத்தில் மட்டும் நமக்கு ஒரு பெரிய தெளிவு வர மாட்டேங்குது. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னோம்னா, நீங்கள் சாதாரணமாக பார்க்கலாம். சாதாரண ஜனங்களுக்கு ஒரு கோபம் வருது அப்படின்னு வச்சுக்கிங்க. அந்த கோபத்தை விட இறை ஊழியம் செய்கிறவர்களுக்கு அல்லது இறைவனிடத்தில் ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு, இந்த மாதிரி பாடல்கள் பாடுகின்றவர்கள், இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அப்புறம் நிறைய பூஜை பண்ணுறவங்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோபம் கூடுதலாகவே வருகிறது. அவர்களாலே உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியவில்லை. திருமங்கை ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் சொல்கிறார், தன்னாலேயே உணர்ச்சி கட்டுப்படுத்த முடியவில்லை அப்படிங்கிறார். உள்ளமோ ஒன்றில் நில்லாது ஓசையில் எரி நின்று உண்ணும், கொள்ளிமேல் எறும்பு போல குழையுமால் எந்த உள்ளம் அப்படின்ட்டு பாடுறார். ஒரு எறும்பை தூக்கி நெருப்பில் போட்டால் அது எப்படி துடிக்குமா, அந்த மாதிரி உணர்ச்சியாலே நான் துடித்து கொண்டு இருக்கிறேன், நம்ம கட்டுப்படுத்த முடியல அப்படின்ட்டு சொல்கிறார். ஆனால் எல்லாவற்றையும் விட இந்த ஒரு உணர்ச்சியை கட்டுப்படுத்தி விட்டால் நம்ம இறைவனை நெருங்குகின்றோம், இறைவனுக்கு அருகாமையிலே இருக்கின்றோம் அப்படின்னுட்டு அர்த்தம். நம்ம ஒரு சாதுவை பற்றி ஒரு கதையை சொல்லுவாங்க. அந்த சாது என்ன பண்ணுவாராம், அவர் பாட்டுக்கு கங்கையில் குளிக்க போவாராம். கங்கையில் குளிக்க போகும்போது ஒரு அம்மா அந்த வாசல் தெளிக்கக்கூடிய சாண தண்ணீரை எடுத்து மேலே ஊற்றுவாங்களாம். எப்போன்னா அவர் குளிக்கும் போது கிடையாது, குளிச்சுட்டு வரும் பொழுது. உடனே அவர் திரும்ப போயிட்டு கங்கையில் குளிச்சுட்டு வருவாராம். திரும்ப அந்த அம்மா வேணுமென்னுட்டே அந்த மாதிரி செய்வாங்களாம். இந்த மாதிரி பல முறை கங்கையில் அவர் குளிச்சுட்டு ஒரு 8 முறை 9 முறை வரும்போது இந்த அம்மா திருப்பி ஊற்றுனாங்க. 10வது முறை ஊற்ற முடியல. ஏன்னா அவங்கக்கிட்ட அந்த சாண தண்ணீர் இல்லை. அடுத்தது அவங்க டயர்ட் ஆகிட்டாங்க. அப்போ அந்த சாதுகிட்ட ஒருத்தவர் கேட்டாரா, என்ன சுவாமி உங்களுக்கு கோபம் வரலையா, இந்த மாதிரி பண்ணுறாங்களே, நீங்கள் எல்லாம் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா கூட போகிறோம், அவங்க வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் போயிடும், எரிச்சிடலாம் அவங்கள. சீதை சொல்கிறா இல்லையா, உலகம் யாவையும் என் சொல்லினால் சுடுவேன், அது தூயவன் வில்லின் ஆற்றலுக்கு மாசென்று வீசினேன்னு சொல்கிறா இல்லையா. அந்த மாதிரி நீங்கள் எல்லாம் இறையடியார்கள், நீங்கள் எதை சொன்னாலும் பலிக்கும், நீங்கள் சபிக்கலாம், அந்த அளவுக்கு அந்த தகுதி அந்த அம்மாவுக்கு இருக்குது. ஏன்னா அவங்க திருப்பி இதே வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அந்த சாது சிரிச்சாராம், பாரு அவங்க என் மேலே இந்த தண்ணியை ஊற்றாட்டி போனால் இன்றைக்கி ஒரே ஒரு முறை தான் புனிதமான இந்த கங்கையில் நான் குளிச்சிருப்பேன். ஆனால் இன்றைக்கி அவங்க திரும்ப 8 9 தரம் என் மேலே ஊற்றுனதால 9 தரம் ஒரே நாளில் கங்கையில் குளிக்கக்கூடிய அந்த புண்ணியம் எனக்கு கிடைச்சது இல்லையா. அது கொடுத்த அந்த அம்மாவுக்கெல்லாம் நான் நன்றி சொல்லணும். எப்படி இருக்கு பாருங்க, அந்த அம்மாவுக்கெல்லாம் நன்றி சொல்லணும். முதல்ல இந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும். நம்ம நிறைய படிக்கிறோம், ஆனால் என்ன பலன், ஏதாவது ஒன்றாவது அனுஷ்டானம், அதாவது செயலுக்கு கொண்டு வர்றோமா அப்படின்னு பார்க்கணும். சுவாமி ராமதீர்த்தர் தர்மரை உதாரணமாக காட்டி ஒரு அழகான ஒரு சம்பவத்தை சொல்றார். கௌரவர்கள் பாண்டவர்கள் அவங்க படிச்சுக்கிட்டு இருந்த போது ஒரு முனிவர் அவங்களுக்கு ஒரு பரீட்சை வச்சாராம். ஒவ்வொருவராக பார்த்து, துரோணாச்சாரியார் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி தந்திருக்கிறார் இல்லையா, எத்தனை விஷயம் நீங்கள் ஞாபகத்தில் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாராம். 100 விஷயம்னுட்டு ஒருத்தவர் சொல்கிறார், 90 அப்படின்னுட்டு இன்னொருத்தவர் சொல்கிறார், 80ன்னுட்டு ஒருத்தவர் சொல்கிறார். அப்படி சொல்லிக்கிட்டே வரும் பொழுது தர்மரை அந்த முனிவர் கேட்கும்போது தர்மர் சொன்னாராம், எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான் சுவாமி ஞாபகத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னாராம். முனிவருக்கு கோபம் வந்துருச்சு, என்ன இவ்வளவு மடத்தனமாக இருக்கு, அவன் 100 200ன்னு படித்து வச்சிருக்கிறான், நீ இத்தனை நாள் சொல்லியும் ஒரே ஒரு வார்த்தையை படிச்சிருக்கிறேன்னா உன் மண்டையில் மற்ற வார்த்தை ஏறலையா, நீ என்ன படிப்பு படிச்ச அப்படின்னுட்டு திட்டினாராம். அப்போ தர்மரினுடைய முகத்திலே அது அந்த கோப குறியே இல்லையா, என்ன அந்த முனிவர் நம்மளை திட்டாரு அப்படின்னுட்டு ரொம்ப சாந்தமா இருந்தார், எந்த எக்ஸ்பிரஷனும் இல்லாம இருக்கிறாரு அப்படின்னு உடனே இப்ப அந்த முனிவர் கேட்டார், சரி ஒரு விஷயம் துரோணர் சொன்ன விஷயம் ஞாபகம் இருக்குன்னு சொன்னீங்க, அது எந்த விஷயம் அப்படின்னு சொன்னார். அப்போ சொன்னாராம் தருமர், குரு ஒரு நாள் எல்லாரையும் பார்த்து கோபம் கொள்ளக்கூடாது அப்படின்னு சொன்னாரு, அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு ஞாபகம் இருக்குன்னாராம். இதை தடுப்பதற்கு என்ன பண்ணலாம், அப்ப ஏன் கோபம் வருது அப்படிங்கிறத நம்ம அந்த மூலத்தை ஆராய வேண்டும். கோபம் கொள்வதால் நமக்கு நன்மையா தீமையா, அதாவது கோபத்தில் நம்ம வார்த்தையை பேசிடுவோம், யாருமே எதுக்காக கோபம் கொள்றோம்னு சொன்னால் அதனுடைய பின் விளைவுகளை பற்றி தெரிந்து கொள்வது கிடையாது.
நாம் விரும்பும் பொருள்கள் கிடைக்காவிட்டால் கோபம் உண்டாகிறது. சரி, கோபம் வருது, அப்போ அந்த பொருள் கிடைச்சிடுமா? கிடைக்காதே. இந்த மாதிரி இந்த கோபம் ஏன் வருது? இந்த கோபத்தினாலே ஏதாவது ஒரு பலன் இருக்கா? இன்னும் ஒரு விஷயம் பாருங்க, கோபத்தினாலே நமக்கு விரோதம் தான் வளரும். எப்படி பார்த்தாலும் சரி, கோபத்தினாலே நம்ம ஒரு கோவிச்சுக்கிட்டோம்னா சமயம் பார்த்து நம்மை அவன் அதை பழி தீர்த்து கொள்வான் என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. கோபத்தினாலே ஒரு பலனும் கிடையாது. அன்னைக்கு அந்த நேரத்தில் வேணாலும் நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கலாம், நம்ம கோச்சிக்கிட்டோம் அப்படின்னுட்டு. அதனால தான் ராமாயணத்தில் ரொம்ப அற்புதமாக சொல்கிறார், கோபம் வரத்தான் செய்யும், அது நெருப்பு மாதிரி. ஆனால் அதை அணைக்கிறதுக்கு ஒரு தண்ணீர் உங்களிடத்திலே இருக்கிறது. அது என்ன தண்ணீர் என்று சொன்னால் அறிவு என்கிற தண்ணீர். அனுமனுக்கு ராவணன் அப்படியே கொன்னுள்ள மாதிரி கோபம் வந்ததான். ஆகா, இது நம்ம வேலை கிடையாதாச்சே, நம்ம வந்த வேலை சீதையை பார்க்கணும், கண்டுபிடிக்கணும், அதை விட்டுட்டு இவனை கொல்றதால என்ன ஒரு நன்மை இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த கோபத்தை அறிவென்னும் தண்ணீரால் அணைத்து சாந்தமாகினான் அப்படின்ட்டு கம்பன் ஒரு அற்புதமான உவமையை காமிக்கிறான். காரணம், கோபம் வருவதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் முதல்ல பேராசை, அதுக்கப்புறம் அது அப்படியே டெவலப் ஆகிறது, அதுக்கப்புறம் அது அப்படியே ஒரு கோபமாக வர்றது. அவனை பார்த்தோம்னா ஐயோ இவ்வளவு வாங்கிட்டானே அல்லது இவ்வளவு பெருமையாக வாழ்கிறானே என்று சொல்லும் பொழுது முதல்ல பொறாமை வரும். அப்புறம் பார்க்கும் போதெல்லாம் அவனை பார்த்தாலே ஒரு வெறுப்பும் கோபமும் வரும். ஏதாவது சந்தர்ப்பம் கிடைச்சா நம்ம ஒரு 4 வார்த்தை பேசிடுவோம். அது கடைசி அந்த 4 வார்த்தை பேசுகிறதுக்கு காரணம் கோபம், கோபத்துக்கு காரணம் ஆசை. இதுதான் வள்ளுவர் அழகாக சொல்கிறாரு, ஆசை அவா வெகுளி இன்னாச்சொல். ஆசை அது அப்படியே அவா, அது எப்படியாவது அந்த பொருள் வாங்கிடணுன்னுட்டு கைப்பற்ற வேண்டும் அப்படின்னுட்டு அது எந்த ஒரு நிலைமைக்கு ஒருவனை இட்டு சொல்லும். அதனால் என்ன வரும்? அதை கடை கேட்டி போனால் ஒரு கோபம் வரும். கோபம் வரும்போது என்ன வரும்? தாறுமாற வார்த்தை வரும். அந்த தாறுமாற வார்த்தை வந்தால் என்ன வரும்? தகராறு வரும். அந்த தகராறு வந்தால் என்ன வரும்? வாழ்க்கையே நாசமாக போயிடும். பகை கொண்ட உள்ளம் துயரத்தின் இல்லம் தீராத கோபம் யாருக்கு லாபம்னுட்டு ஒரு அருமையான பாட்டு. அந்த மாதிரி இந்த கோபத்தை அடக்குவது என்பது பக்தியிலே ரொம்ப முதலாவது நம்ம கடைபிடிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா கோபம் பாபம் சண்டாளம் என்று சொல்லுவாங்க. அது எப்படி ஆக்குமா? ஒரு நல்லவனை கூட ஒரு மோசமானவனாக மாற்றிவிடும். எது? அந்த கோபம். அந்த கோபத்தை வெல்வதற்காகத்தான் பூஜை அறைக்கு போகிறோம், இறைவனை வழிபடுகிறோம். இறைவனை வழிபட்டு விட்டு நம்முடைய கோபம் அதிகமாக போகிறது என்று சொன்னால் நம்முடைய பூஜையிலே நம்முடைய மனதிலே கோளாறு இருக்கிறது என்று அர்த்தம். அந்த கோளாறை முதலிலே நாம் சரி செய்து கொள்ள வேண்டும்.